Hello Makkaley, நான் Dharshini and இதான் என்னோட first vlog. இந்த vlogல நம்ம சிங்கப்பூர்ல Black Friday sales எப்படி இருக்கு, என்னென்ன ஷாப்ஸ்ல என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்றத பார்க்க போறோம். நான் சிங்கப்பூருக்கு வந்து 1 வீக் தான் ஆகுது. நான் வந்த டைம்ல கரெக்டா Black Friday சேல் போட்டனால பேக்கை தூக்கிட்டு கிளம்பி வந்துட்டேங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்க ஷோரூம் மைக்கேல் கோர்ஸ். இங்க இவங்க கிட்ட எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஹேண்ட் பேக்ஸ் இருந்துச்சுங்க. கிராஸ் பாடி பேக், டோட் பேக், பேக் பேக், satchels and clutches எல்லா வெரைட்டிஸும் இருந்துச்சு. இங்கே இவங்க Black Fridayக்கு கொடுத்துருக்க ஆஃபர் என்னன்னா 40% ப்ளஸ் 20% அண்ட் அடிஷ்னல் 10% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 70% கிட்ட ஆஃபர்ஸ் வருது. எம்கேவோட சிக்னேச்சரே என்னன்னா இவங்களோட வைப்ரண்ட் கலர்ஸ் தாங்க. ஸோ இந்த ஹோல் கலெக்ஷன்ஸ்ல எனக்கு ஃபேவரட்டான கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்த டாப் ஹேண்டில் பேக்ஸ் தாங்க. அண்ட் இந்த லெப்பர்ட் பிரிண்ட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ரீசன்ட் ட்ரெண்டாக இருக்குது. ஆஃபர் இல்லாத டைமில் இங்கே வந்து நீங்கள் ஹேண்ட்பேக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே $600 ப்ளஸ் இருக்குங்க. நம்ம ஊர் காசில் அரௌண்ட் 30,000 கிட்டே இருக்கும். இப்போது ஆஃபர் டைமில் எல்லாமே வந்துட்டு $250 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 13,000 அந்த ரேஞ்சுக்கு வரும். இப்போ இந்த டாப் ஹேண்டில் பேக்கோட ரேட் வந்துட்டு $639ங்க. நம்ம ஊர் ரேட் பார்த்தீங்கன்னா 35,145 ருபீஸ். 35,000க்கு பேக்கா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ ஆஃபர் போக இது வந்து $275. நம்ம இந்தியன் ரேட்டுக்கு 15,125 ருபீஸ். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேக் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். நாங்கள் வரப்போ இந்த டிஸ்பிளே பீஸ் மட்டும்தான் இருந்துச்சு. மற்ற பேக்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் பேக். இதோட ப்ரைஸ் வந்துட்டு $258 டிஸ்கவுண்ட் போக. ஸோ அரௌண்ட் 14,000 வருங்க. நம்ம எம்கே ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த ஷோரூம் வந்துட்டு சார்ல்ஸ் அண்ட் கேட். நாங்கள் இப்போ இருக்கிறது வந்துட்டு ஜெம் மால். இந்த மால்லேயே ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டட் ஷோரூம்ஸும் இருக்குதுங்க. ஸோ சார்ல்ஸ் அண்ட் கேட்டில் பார்த்தீங்கன்னா அப் டு 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. சார்ல்ஸ் அண்ட் கேட்டில் ஃபுட்வேர்ஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சுங்க. பாயிண்டி டோ பம்ப்ஸ், ஹீல்ஸ், ஃப்ளாட்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. இவங்களோட ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸை விட இந்த ஃபுட்வேர் கலெக்ஷன் தான் ரொம்பவே ரீசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாயிண்டி டோ பம்ப் என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆகுது. ஆனால் என் ஹஸ்பண்ட் ஒரு டைம் அதை வாங்கவே விட மாட்டார். இதை போட்டு எங்கே யாருக்காலையாவது மிதிச்சிருவேணும்னு அவருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இங்கே ஃபுட்வேர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃப்ளாட் 50 ஆஃபர் இருந்துச்சுங்க. அடல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பேபி ஷூஸ் கலெக்ஷன்ஸ் கூட இங்கே இருந்துச்சு. எந்த ஷாப்லையுமே நான் வந்துட்டு பேபி ஷூ கலெக்ஷன்ஸ் பார்க்கவே இல்லை. சார்ல்ஸ் அண்ட் கேட்டில் மட்டும்தான் பேபி ஷூக்குன்னு தனியாக ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஷூஸ் எல்லாமே வந்துட்டு வின்டர் கலெக்ஷன்ஸ். இந்த ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் சார்ல்ஸ் அண்ட் கேட்டோட கிளாசிக் பொட்டிக் கலெக்ஷன்ஸுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபயரி ரெட் ஹேண்ட்பேக் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ஆனால் ஆல்ரெடி நான் இன்றைக்கி ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினதுனால இதை வாங்கலை நான். நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிற ஷோரூம் வந்து ஹஷ் பப்பீஸ். இங்கே வந்துட்டு ஷூஸ் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கங்க. நாங்கள் போகிறப்பவே இந்த ஷாப்பை க்ராஸ் பண்ணி தான் போனோம். ஹெவி க்ரௌடாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரலான்னு பிளான் பண்ணோம். இப்பயுமே இங்கே பயங்கர க்ரௌடாக தான் இருக்குது. நீங்களே பாருங்கள். ஹஷ் பப்பீஸில் அப் டு 80% ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. நீங்கள் பார்க்குற இந்த பேக்ஸ் எல்லாமே $25 தாங்க. அண்ட் இந்த ஷூஸ் எல்லாம் எந்த ஷூ எடுத்தாலுமே $25 தான். $5 கவுண்டர் இருந்துச்சுங்க. நாங்கள் போகிறப்போ அதில் எதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சுங்க. இங்கே ஷூ கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க.
ஹஷ் பப்பீஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஹேண்ட்பேக்ஸ், ஷூஸ் எல்லாமே நல்ல ஆஃபரில் இருந்துச்சு. அதனால தான் இந்த கடையில் கூட்டமாக இருந்துச்சு. இந்த கடைக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கே நாங்களே ஒரு 10 மினிட்ஸ் க்யூவில் நின்று தான் உள்ளே போனோங்க. இந்த ஷூஸ் எல்லாம் நம்ம உட்காந்து ட்ரை பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லைங்க. அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே வந்து ஒரு ஷூ அண்ட் ஒன்று ஹேண்ட்பேக் பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போ இந்த ஷூ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்துட்டு $169. அதாவது ஆஃபருக்கு முன்னாடி, ஆஃபர் போக $49 வந்துச்சு. இது ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் நான் சொல்லுவேன். ஷூ, ஹேண்ட்பேக்ஸ், இதை தவிர பெல்ட்ஸ், வாலெட்ஸ் எல்லாமே நிறைய ஆஃபர்ஸில் இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே $25ங்க. நம்ம இந்தியன் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 1300 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஹேண்ட்பேக்ஸ் மட்டும் இல்லாமல் ஷூஸ் எல்லாமே பயங்கர ஆஃபரில் இருந்துச்சுங்க. ஆஃபர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ஸ் எல்லாமே வந்துட்டு $100க்கு மேலே தாங்க. ஆஃபரோடு பார்த்தீங்கன்னா $35, $25 இந்த ரேஞ்ச். இப்போ நாங்கள் ஹஷ் பப்பீஸில் ஷாப்பிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஷாப்பில் பெஸ்ட் ஆஃபர் போட்டிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். இங்கே எல்லா ஷாப்லையுமே பயங்கரமான ஆஃபர் தான். என்ன பிரச்சனைனா டைம் இல்லை. இப்போயே டைம் வந்துட்டு 9:30 ஆகிடுச்சு. எல்லாமே க்ளோசிங் டைம்னால சீக்கிரம் போக வேண்டியதாகிடுச்சு. இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சாப்பிடவே மறந்துட்டோங்க. ரிபாக் ஷோரூம் வந்தாச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஷாப்பில் பாருங்கள், நாங்கள் க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு முன்னாடி இன்னும் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு வழியாக உள்ளே என்டர் ஆயாச்சு. இங்கே ஆஃபர் எப்படின்னா எல்லாமே ஃப்ளாட் 50 ஆஃபர். ஷூஸ் மட்டும் இல்லைங்க, ரிபாக்ல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே ஆஃபர் இருந்துச்சு. ஸ்கூல் ஷூஸ் எல்லாம் பை 1 get 1 இருந்துச்சுங்க $55க்கு. ரிபாக்ல கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் ரிபாக்ல இன்னொரு ஷூவும் எடுத்தாரு. டைம் இல்லாதனால நாங்கள் டக்குன்னு யோசிக்காம வாங்க வேண்டியதாயிடுச்சு. ரிபாக் ஷாப்பிங் முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது என் கண்ணில் பட்ட ஒரு ஷாப் தாங்க செஃபோரா. போகும்போதே நான் இதை பார்த்து ஒரு கண்ணு வச்சுட்டு தான் போனேன். இப்போ க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. உள்ளே போய் பார்க்கணும் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டே போனேன். அட்லீஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக்காவது வாங்கிடணும் அப்படின்னு நான் உள்ளே என்டர் ஆகிட்டேன். நான் உள்ளே போகும்போதே என் ஹஸ்பண்டை பில்லிங் க்யூவில் நிற்க வச்சுட்டு தான் உள்ளே போனேன். ஏன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. இதை பார்க்க எனக்கு எல்லா லிப்ஸ்டிக் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் கோவிட் ரீசன்ஸ்ன்றனால இங்கே டெஸ்டிங்க்கு வந்துட்டு அவங்க அலோவ் பண்ணலை. செஃபோரா பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கே எல்லா பிராண்ட்ஸுமே இருக்கும் அப்படின்றது. இங்கே எப்படின்னா ஒரு பிராண்டுக்கு ஒரு ஆஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் செஃபோராக்கு 10% ஆஃபர் போட்டிருந்தாங்க, மேக்குக்கு 25%, பாபி ப்ரௌனுக்கு 35%, இந்த மாதிரி பிராண்ட் வைஸ் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. சம் ப்ராடக்ட்ஸ்க்கு கைடட் டெஸ்டிங் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. இங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு தான் நம்ம வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க முடியும்.
என்னோட பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங் இதோட முடிஞ்சிச்சு. எதுவுமே வாங்கக்கூடாது அப்படிதான் நினச்சி நான் வந்தேன். ஆனால் நிறையவே வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் பில் போட்டு வந்துட்டாரு. ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி பிளாக் ஃப்ரைடே இல்லாத பெஸ்ட் ஆஃபர் ஏதாவது வாங்குனீங்க அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். Until then, it's Dharshini signing off. Bye.